ராஜேஷ், தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்களை கூறும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வேறு செயல் திட்டம் இருப்பது போல தெரிகிறது என்று ஏற்கனவே திருமாவளவன் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. தற்போது இவர் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்காரு. இந்த முடிவை விசிக தரப்பினர் எப்படி பார்ப்பாங்க? விசிகாவை பொறுத்தவரையிலே ஆதவ் அர்ஜுன் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை இரண்டு வேறாகத்தான் பார்த்தார்கள். அதாவது ஒரு பிரிவினர் அந்த நடவடிக்கையை வரவேற்று மகிழ்ந்து கொண்டாடினார்கள். மற்றொரு பிரிவினர் இந்த நடவடிக்கையை நாங்கள் விரும்பவில்லை, இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாது என்றும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் இந்த சஸ்பெண்ட் அந்த 6 மாத கால இடைநீக்க கடிதத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதற்கு கீழே ஒரு 100 கமெண்ட்டுகள் பின்னூட்டங்கள் இருந்த நிலையில அந்த பின்னூட்டங்களிலே பல பின்னூட்டங்கள் மிக சரியான முடிவெடுத்தீர்கள் அண்ணா என்றும், ஒரு சிலர் இது தவறான முடிவு, அவர் பேசியது நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், எனவே ஆதவ் அர்ஜுனை கண்டிப்பது அல்லது இடைநீக்கம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அவர் பேசிய கருத்துக்கள் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுவடையத்தான் செய்யும், எனவே அவர் மீது நடவடிக்கை வேண்டாம் என்றும் பலரும் அந்த பின்னூட்டங்களிலே கருத்து தெரிவித்திருந்தார்கள். எனவே இருவேறு கருத்துக்கள் இருந்த நிலையிலேதான் அவர் தற்போது கட்சியிலிருந்தே முழுமையாக விலகுவதாக அந்த கடிதத்தினை திருமாவளவன் அவர்களுக்கு எழுதியிருக்கின்றார். சமீபமாக, அதாவது 2-3 நாட்களாக பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து அவர் பேட்டிகளை கொடுத்து வருகிறார். அதில் திமுக கூட்டணிக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் திமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களுக்கு எதிராகவும் ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். எனவே அந்த கருத்துக்கள் மீண்டும் திமுக கூட்டணியிலே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இன்று காலையில் திருமாவளவன் பேசும்போது கூட ஆதவ் அர்ஜுன் ஏற்கனவே கட்சியிலிருந்து 6 மாத காலங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு வேறு செயல் திட்டம் இருப்பதாக நான் கருதுகிறேன் என்றெல்லாம் கூட அவர் தொடர்ந்து அந்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலேதான் அவர் தற்போது இந்த முடிவினை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது என்ற கருத்தில் நான் உறுதியாக உள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டு காலையிலே பேட்டியை கொடுத்திருந்தார். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற கருத்தை சொல்வதே தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு கருத்துக்களை சொல்லக்கூடாது எனவும் விசிகாவில் தொடர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் 6 மாதத்திற்கு அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் அவர் மறுபடியும் முரண்பாடான கருத்துக்களை சொல்வது, அவரிடம் ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது என்றும் திருமாவளவன் காலையில் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். அவர் ஏற்கனவே பேசிய அந்த பேச்சுக்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் விதமாகத்தான் இந்த 6 மாத கால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 6 மாத காலம் அவர் அமைதியாக இருந்தால்தான் கட்சியிலே அவரால் தொடர முடியும். தொடர்ந்து மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தால் பிறகு எப்படி அவரால் இந்த கட்சியில தொடர முடியும் என்றும் கூட கேள்வி எழுப்பியிருந்தார் திருமாவளவன். எனவே இந்த நிலையிலே அவராகவே முந்திக்கொண்டு ஆதவ் அர்ஜுனாகவே முந்திக்கொண்டு ராஜினாமா கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ராஜேஷ், இணைப்பிலேயே இருங்க, நம்ம பேசலாம். இது தொடர்பா பேசுவதற்காக நம்முடன் பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். விசிகாவில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தற்போது விசிகாவிலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்வதாக தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் அவரை 6 மாத காலம் தற்காலிக நீக்கம் செய்திருந்த நடவடிக்கையை ஒரு முழுமையான திருப்தி அடையாமல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததாக நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கிய பிரமுகர் இடத்திலே சொன்னார். ஏனென்றால் அவர் பேசிய பேச்சு மிக கடுமையான பேச்சு. மன்னராட்சி என்று இப்போதைய ஆட்சியை விமர்சித்தார். அதற்கு முன் இங்கே ஜனநாயகம் இல்லை என்று சொன்னார் அதே விழாவில். அதற்கு முன் திரு உதயநிதி அவர்களை விமர்சித்து அவர் பேட்டி அளித்திருந்தார். ஆக இந்த பின்னணியில் திருமாவளவன் எடுத்த நடவடிக்கை ஒரு மென்மையான நடவடிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா கட்சியின் வளர்ச்சி குறித்து தான் நான் பேசினேன் என்று அவர் சொன்னார். அதுவும் திருமாவளவனுடைய அறிக்கையில இருந்தது. கட்சி நலன் குறித்து பேசியிருந்தாலும் அவர் கூட்டணியை பாதிக்கிற வகையில் பேசினார் என்று திருமாவளவன் கருத்து தெரிவித்திருந்தார். இப்போது ஆதவ் அர்ஜுனா திருமாவளவர்களோடு இணைவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கருதி இருக்கலாம். ஆகவே அவர் விலகுகிற முடிவு எடுத்திருக்கலாம். அது தவிர தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர் வருவது நல்லது என்று கருதுவதாகவும் தகவல்கள் இருந்தன. அடுத்த கட்டமாக அவருடைய நகர்வை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அநேகமாக அவர் ஒரு வியூக வகுப்பாளராகவும் இருக்கிற காரணத்தால் விஜய் கட்சியோடு அவர் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகையாளர்கள் பார்க்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சார்.